எஸ் தூங்கலையா நீ? என்னாச்சு அம்மா நினச்சிதான்? எருமை எஸ் வந்துட்டு வந்திருக்கான். சௌமியாங்க பாரு. எஸ் நீ தூங்கலையா? அம்மா எங்க? சௌமியா, ஏ சௌமியா. தூங்கிட்டாலோ? இவன் ஏஞ்சி ஓடி விட்டான்னு நினைக்கிறேன். அம்மா தூங்கிட்டாளா? ஏஞ்சி ஓடி வந்துட்டியா? அப்பா அங்கே இல்லைன்னு இங்கே வந்துட்டியோ? சௌமியா ரூம் லாக் பண்ணாமே தூங்கிட்டு இருக்கான். அப்படிதான் நினைக்கிறேன். இன்னைக்கு அப்பா கூட தூங்கு. சௌமியா ரூம் லாக் பண்ணிட்டு தூங்க சொல்ல வேண்டியதானே? இதெல்லாம் அவனுக்கு தெரியாதா? நான் அங்கே இல்லைல்ல, அது ரெண்டு இருந்தானே லேடிஸ் நினைச்சு திறந்துக்கிட்டு நம்ம தெரியலையே. சரிதான், ரேஸ்மா மட்டுமா வந்திருக்கான். சொல்ல வேண்டியதானே நீ? நம்மளா வேற இருக்கோம்ல. ரேஸ்மா வேற தூங்கிட்டு இருக்கா. கதவை பூட்டி தூங்க வேண்டியதானே? நான் சொல்லியா கொடுக்கணும் எங்களுக்கு. சரி சொல்கிறேன் காலையில். போய் டோர் லாக் பண்ணுறான். ஏஞ்சிலாம் போக முடியும். ஃபோன் அடிக்கும். தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். அப்புறம் அவளை எழுப்புச்சியா? முடிச்சுதானே இருக்கணும். போய் கதவை கூட்டிட்டு வரதுக்கு உனக்கு என்ன செய்யுது? போ. எஸ் இவனை தானி எங்கே போனா? பாத்ரூம்குள்ளேயும் போல, வெளியே போயிட்டானா? கதை வேற தொண்டு கிடக்கு. அவங்க கிட்ட போயிட்டானா? பத்தியா எப்படி வந்து படுத்து கிடக்காது? என்னங்க என்னங்க, சொல்லு சௌமியா. இந்த தம்பி எம்சிங்க வந்திருக்கேன், உங்கள்கிட்ட வந்து படுத்துருக்கேன். அதான் தூங்கிட்டாங்களோ அவங்க? ஆமாம், அவன் தூங்கிட்டான். நீ தூங்கிட்டியானே? தம்பி தூங்க தூங்கிட்டி? அவன் தூங்கிட்டு தான் நான் தூங்கினேன். சரி, கதவை போட்டாமே தூங்கினியா? அவனோட படுத்துருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன் மச்சான். எந்திரிப்பான்னு நினைக்கிறேன். மனம் அங்கே இல்லைனாலும் தேடி இங்கே வந்துட்டான்னு நினைக்கிறேன். நீ கதை வேறு திறந்து போட்டுருக்கல. அவன் தூங்கிட்டான். நீ போய் தூங்கிப்போ. டோரை லாக் பண்ணிக்கோ. சரி மச்சான். இந்த தண்ணி எதுவும் வேணுமா? இருக்குமா? வேணா, நான் எடுத்துக்கிறேன். நீ போ, போய் தூங்குவோம். சரி மச்சான். யாரு கால் பண்ணுறா? இந்த பைத்தியம் காலையிலே ஃபோன் அடிச்சிட்டா என்ன? ஹலோ ஹலோ மாமா. தூங்கிட்டு இருக்கேன். நீ கிளம்பிட்டு ஃபோன் அடி. நான் பாரு அடிக்கேன் ஏஞ்சதும். சரியா வை. மாமா வைடி. பேரா பண்ணுறேன். ஆஃபீஸ் போகணும்னு நினைக்கிறேன். ஏஞ்சது கால் பண்ணுறேன். உனக்கு இன்னைக்கு ஒர்க்கா? சரி, கிளம்புனதுக்கப்புறம் அடி. நான் இப்போ எழுந்திரிச்சிருவேன். ஒரு நிமிஷம் கேளுங்க. தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். பேரவு கேட்க வை. ஃபோன் அடிக்க போகிறேன். ஹலோ. அப்புறம் தூங்கிட்டு இருக்க? சொல்லுங்க. என்ன துறைங்க? எல்லாரும் தூங்கிட்டு தான் இருக்கும். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்களா? இப்போ நந்தினி யாரும் கூட முடியா? மச்சான், என்ன மச்சான் சொல்கிறீங்க? எனக்கு புரியல. நந்தினி நைட்டு கிளம்பிட்டா. அங்கே வந்திருப்பால கூட போலியா? வந்துட்டாலன்னு கேட்க ஃபோன் அடிச்சேன். ஃபோனு எடுக்கல. இங்கேயா? எப்போ கிளம்புனா? நைட்டு தான் ஏற்றி வச்சேன். என்ன மச்சான், நைட்டே எடுத்து வச்சிருக்கீங்க? ஏறணும்னா ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லியிருக்கலாம் என்கிட்ட. நேற்று நைட்டு கிளம்புறதா இருந்தால் பகலே ஃபோன் அடிச்சு சொல்லியிருக்கலாம் மச்சான். அவன் யாரையும் சொல்லாண்டான்னு சொன்னால. நான் அங்கே போயிட்டு ஃபோன் அடிக்கப்போ தான் அண்ணன் கூப்பிட வருவான். முன்னுக்கிட்டே நீங்கள் சொன்னீங்கன்னா மாமா வேண்டான்னு சொல்லுவோம் அப்படின்லாம் சொன்னான். ஏன்ட்டே சொல்லியிருக்கலாம்ல மச்சான். நீ சொன்னதான் மாப்பிள்ளாட்டு சொல்லிடுவியே. இதை அவளை கூட்டிகிட்டு வந்தே நான் சொல்லியிருப்பேன். வேண்டாம். எத்தனை மணிக்கு ஏற்றி விட்டியே? லாஸ்ட்டு தான் ஏற்றி விட்டேன். மணி 6 வந்திருப்பலாம் மச்சான். நீங்கள் ஃபோன் போட்டதுக்கு எடுக்கலையாவா? ரிங் போச்சா? ரிங் வச்சு எடுக்கல. அது ஏழை வேற கொண்டு வந்திருக்காலாம். எடுக்காமல் ஃபேக்கில் எதுவும் போட்டிருக்காளான்னு தெரியலையே. துறைக்கு அடித்தேன். துறை போகணும் பேசிக்கணுங்களா சொல்லிச்சு. அதான் உனக்கு அடித்தேன். சரி மச்சான், வைங்க. நான் போய் பார்த்துட்டு கால் பண்ணுறேன் உங்களுக்கு. சரி, சீக்கிரம் போ. சரி மச்சான். டேய் துறை, சரி முதல்ல போய் கூட்டுரும். அவள் வேறு வெயிட் பண்ணிட்டுருக்கக்கூடாது. திரு முடிச்சுட்ருப்பா வேறு. சௌமியா சரி முதல்ல கூட்டுரும். அதுக்குள்ளே வாங்கிச்சிருவான். ஏமா அப்பாவை பக்கம் வந்துச்சா? ஏன் என்கிட்ட இருக்கேன்? தூங்குறீங்களா? போய் தூங்குப்போம். மணி எழுப்பி கொடுத்தேன். காஃபி குடிச்சிட்டு இப்போ படுங்க போங்க. சரியா? அதுக்குள்ளே சமையல் பண்ணிடுவா. பண்ணப்புறம் எழுந்து சாப்பிடுங்க. ஆனால் ரூமில் போய் தூங்குப்போம். ஏன் அவங்களுங்க? அவனு ஒரு ரூமில் தூங்கிட்டு இருக்கானு. மேனி எந்திக்கிடையா? கூப்பிட வரும்போது எழுப்புனேன், எந்திக்கலை. இப்போ எழுந்திரிச்சிட்டா என்னன்னு தெரில. கிச்சனில் இருக்கலாம் நம்ம. நான் பார்த்து எழுப்பி விடுவேன். இவ்வளோ நேரம் தூங்கவே மாட்டாங்களா? உடம்பு சரியில்லையா? இல்லை நல்லா தான் இருக்கேன். சரி, வேலை ஓவர் நினைக்கிறேன். ஆமாம், மைனி ஒத்தியில் எல்லா வேலையும் பார்க்காங்க. பின்ன என்ன செய்ய? நீ அங்கே வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. பவி வேற ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் என்ன செய்ய முடியும்? அக்காவை இங்கே கூப்பிட முடியாதுல்ல. மச்சம் இருக்குது, சாப்பாடு மகேஷ் எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியது இருக்குது. அம்மா தான் இங்கே கூப்பிட்டு வரணும். பிரியா அங்கே இருக்கான். அம்மா இங்கே கூப்பிட்டு வரணுன்னா இவன் டென்ஷன் ஆயிடுவான். ஏதாட்டும் அவன்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க, கோவப்படுவான். சரி, என்ன செய்ய? சரி, நீ வரேன்னு ஏன் சொல்லலை? எனக்காவது ஃபோன் அடிச்சு சொல்லிக்கலாம்ல நீ? இது சர்ப்ரைஸ். அதுக்கு இப்போ மச்சான் ஃபோன் அடிக்கிட்டே எனக்கு தெரியாது. நான் என் பாட்டு தூங்கிட்டு இருப்பேன். அங்கே வந்து நீ வெயிட் பண்ணிட்டே இருப்பியா? சொல்லு. தெரிலன்னா எப்படி கூட்ட வர முடியும்? நான் இப்போ உனக்கு தான் அடிக்கணும்னு பார்த்தேன். அதுக்குள்ளே நீ எனக்கு அடிச்சிட்ட. நான் மாமாவுக்கு அடித்தேன். மாமாவுக்கு அடித்து என்னன்னே கேட்கல. காலைல அடிச்சிருக்கோம்ல. நீ காலைல அடிச்சிருக்க. கிளம்பிட்டு என்ன ஃபோன் அடி, நான் தூங்கி எழுந்துச்சி பிறகு அடிக்கேன் அப்படி சொல்லுது. சொல்கிறத கேளுங்க, கேட்க மாட்டேங்குது. நான் என்ன செய்ய? சரி, ஆள் வச்சுட்டு தூங்கட்டும் அப்படின்னா உனக்கு அடிக்கணும்னு பார்த்தேன். அதுக்குள்ளே நீ அடிச்சிட்டேன். உனக்கு எப்படி தெரியும்? மச்சாலாம் அடிச்சிச்சு. வந்துட்டாலாம் யார் கூட போனீங்க அப்படின்ட்டு. அவனுக்கு அடிச்சிருக்கு. அவன் நம்பர் நீ பேசியிருக்கணுன்னா பிஸியாக இருந்திருக்கு. அந்த எருமை அதை கவனிக்காமல் அவன்கிட்ட பேசிட்டு ஃபோனை கீழே வச்சே பேசிட்டுப்பான்னு நினைக்கிறேன். பேசிட்டு வச்சுட்டான். திருப்பி எனக்கு அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு விஷயம் தெரியும். அப்புறம் அவனுக்கு எழுப்புனே அவன் தூங்கிட்டு இருக்கான். சரி, தூங்கட்டும் தான் நான் வந்தேன். நேரம் ஆகிட்டேன்னு. சரி, சௌமியை எழுப்பிடுறேன். அவளுக்குள்ளே போய் தூங்க. கொஞ்ச நேரம் தூங்கி எண்ணிங்க. அதுக்கப்புறம் அவன் எழுந்துச்சி வந்துடுவான்.
அப்புறம் பேசிக்கலாம். இப்படியே வரியா பட்டா? வேண்டாண்ணா, இவ்வளோ கொண்டு போகாத, கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க எழுந்திரிச்சு வரட்டும். சரி சௌமியா. சௌமியா, மணி என்ன ஆகுது? தூங்கிட்டு இருக்க? சமையல் எப்போ பண்ணுவேன்? என்ன ஆச்சு? உடம்பு வீட்லையா? அதெல்லாம் இல்லைங்க, நல்லா தான் இருக்கு. அப்படியே எந்திரிக்க லேட் ஆகிட்டு நான் வந்து எழுப்புறேன். தெரியல, கொஞ்சம் தூங்கிட்டேன். சரி காப்பி போடேன். சரிங்க, படுத்துறேன். வச்சுட்டு எழுந்திரிச்சிட்டாங்களா? அவனுக்கு 2 தூங்கிட்டு தான் இருக்கானுவேன். நான் மட்டும் தான் எழுந்திரிச்சேன். வெளியே போகணுன்னு போயிட்டு வந்தேன். எக்ஸ்ட்ரா 2 எடுத்து சேர்த்து போடு. ரேஸ்மா உங்க கூட வந்தவங்களுமா முதல் யாருக்கு சேர்த்தனங்க போடுறேன். அவங்கள தவிர்த்து இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பேர் வந்திருக்காங்க. அப்படியா? சொல்லியிருக்கலாம்லங்க நைட்டே. அப்போ முன்னாடியே எழுந்திரிச்சிருப்பேன்ல, கொஞ்சம் எழுப்பியாட்டு விட்டுருலாம்ல நீங்கள். இப்போ கூப்பிடாம போனீங்க? அப்போ ஆமாம், அவங்கள கூப்பிட தான் போனேன். போகும்போதே எழுப்பி விட்டு போயிருக்கலாம்ல. கூப்பிட்டேன், நீ எந்திக்கல. அப்புறம் அவங்க வேற வந்து வெயிட் பண்ணுவாங்களா, அப்படி தான் போய் கூப்பிட்டு வந்தேன். யாருக்கு வந்திருக்கேன்? போய் பாரு வரல போய். எனக்கு என்ன தெரியும், வேலை பார்க்குறவங்க. உனக்கு தெரிஞ்சவங்க தான் வந்திருக்காங்க. எனக்கே தெரியாது வர்றாங்கன்னு. இப்போ தான் ஃபோன் இருந்துச்சு, வந்திருக்காங்க கூட போலையான்னு. அதுக்கப்புறம் தான் நான் எழுந்து போய் கூப்பிட்டு வரேன். உங்களுக்கு தெரியாதா? மச்சான் கூட சொல்லவே இல்லையா வராங்கன்னு? உன் மச்சனுக்கு தெரிஞ்சு என்கிட்ட சொல்லாமே இருக்க போகிறான். உன் மச்சனை போய் கூப்பிட மாட்டானா? எங்கே யாருக்குமே தெரியாது. சரி போ, காய் போட்டு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் தூங்க சொல்லு. இங்கே வந்து தூங்குவா. இப்போதான் வந்து எனக்கு ஒழுந்துனுக்கா கண்டுபிடிங்க பார்ப்போம். ரியா அத்தை கூட தான் பாரு. எப்படி இருக்கா? சொல்லவே இல்லாத வரீங்கன்னு. வயசு எப்படி இருக்கா? சாமியா காப்பி போட்டு கொடு. நான் போடுறேங்க. சரி நன்றி, போய் படுத்து தூங்க போங்க. சரிண்ணா, நீ போய் தூங்கு. கொஞ்சம் தூங்கி எழுந்துச்சு வரேன். சரிங்க, போங்க. நீ போய் படுவேன், நீ போ. என் ரூமில் போய் படுப்போம். இங்கே யார் ரூமில் ஏற்படுத்திருக்கா? மாமா மட்டுமா? மாமனும் அண்ணனுமா? உன் ரூமில் மச்சான் 2 பேரும் உங்கள் அண்ணனும் படுத்திருக்காங்க. எஸ், அங்கே போய் தூங்கிட்டுருக்கான். ஏன் உங்கள் ரூமில் அண்ணன் தூங்காமல் அங்கே போய் படுத்திருக்கான்? ஆஃபீஸ் விஷயமா 2 பேர் வந்திருக்காங்க. யார்? வீட்டுக்கா? பையனும் ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. ஆமாம், அதுக்கு தான் உங்கள் அண்ணன் மச்சம் எல்லாரும் ஒரு ரூமில் படுத்திருக்காங்க. அந்த பொண்ணு தனியாக படுக்க சொன்னால் எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்கு தான் யோசிக்கக்கூடாதுன்னு அண்ணன் என்னையும் படுக்க சொல்லிச்சு. பாலன ரூமில் அந்த ஆள் படுத்திருக்காங்களோ? ஆமாம். எப்போ வந்தாங்க? அது வந்து 10 நாள் ஆகிட்டு. எப்போ போவாங்களோ? இன்னும் 1 மாதம் ஆகும்னு தான் நினைக்கேன். உங்கள் அண்ணன் என்ன சொல்லிச்சுன்னா ஏதோ ப்ராஜெக்ட் விஷயம் முடிஞ்சோடனே போவாங்க அப்படின்னு சொல்லிச்சு. சரியா தெரில. 1 மாதமா? அதை பற்றி எதுவும் தெளிவாக கேட்கல. நைட்டு நம்ம முன்னாடி இங்கேயே படுப்போம். தெரியலையே, அது ஒன்றும் சொல்லுவானே. மச்சான் எதுவும் சொல்லிச்சா? நான் வாரேன்னு உங்கள் மச்சான்னு தெரியவே தெரியாது, நான் சொல்லவே இல்லை. அண்ணனுக்கு இப்போ காலைல மச்சான் தான் ஃபோன் அடித்து சொல்லியிருக்கு, கூட்டு வந்துட்டுலாம் இல்லைன்னு. அதுக்கு தான் அன்னைக்கு கிளம்பி வந்திருக்கேன். நான் மாமா ஃபோன் அடித்த கூப்பிடுவாங்கன்னு சொல்லதுக்கு மாமா நல்லா தூக்கத்தில் இருக்குது. வச்சுட்டு என்ன சொல்கிறேன்னே கேட்காம அந்த வேலை அண்ணனுக்கு அடிக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே மச்சான் சொன்ன உடனே அண்ணனே நான் ஃபோன் அடிச்சுட்டு வெயிட் பண்ண நான் வாரேன்ட்டோம். சரி, அப்போ மச்சான் தூங்குது, போய் எழுப்ப போறியா? இல்லை, தூங்கட்டும். சரி, அப்போ நீனும் கொஞ்ச நேரம் போய் தூங்கிட்டு வாப்போ. யாருன்னே தெரில, நான் போய் எப்படி தூங்க? நீங்களாச்சும் 10 நாள் தூங்கி பழகிருப்பீங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, போ, எதுவும் சொல்ல மாட்டாங்க. இருக்கட்டும், மாமா எல்லோரும் வேலைக்கு பண்ண பிறகு தூங்கிக்கலாம். இப்போ சமையல் பண்ணணும்ல, என்ன பண்ண போகிறீங்க? நான் பண்ணுறேன். வேண்டாம், நீ சும்மா இரு. இன்னும் காலையில் எடுத்து உட்காருப்போம். இருக்கட்டும், டெய்லி நீங்கள் தானே பண்ணுறீங்க, இன்றைக்கி நான் பண்ணுறேன். உங்களுக்கு 2 நாள் ரெஸ்ட்டு, நான் பண்ணுறேன். சரிங்களா? மாமா தெரிஞ்சால் வந்து நீ பண்ணியா அப்படின்னு கேட்டு ஏசிவிடும். சரி மச்சான், கண்டிப்பாக கேட்கும். தெரியுதுல உங்களுக்கு? மணி என்ன 8 ஆயிட்டா? 2 பேரும் நல்லா தூங்குதானு. டேய் மனோ எருமை வாடா. எதுக்கு இப்போ கத்திட்டு இருக்கா? தூங்க பேசாம. ஒரே மீது நீச்சு தள்ளிடுவேன் நான். மணி என்ன ஆகுது பாரு, தூங்க போகிறோம். உனக்கு 7 மணிக்கு எழுந்திரிடும். ஐயா மணி 8 எந்திரி. உனக்கு மட்டும் எதுக்கிட்ட தூக்கம் வர மாட்டேங்க 7 மணிக்கு பிறகு? மணி 8ன்னு சொல்லிட்டு இருக்கா, மணி 7 நினச்சிட்டு இருக்கியா? எந்திரி. இப்போ முதல்ல போய் குளிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் எழுப்பிவிடு. நான் அப்புறம் போய் குளிச்சுட்டு வரேன். மனோ 2 பேரும் முதல்ல கிளம்பிட்டு அதுக்கப்புறம் என்னை எழுப்பிவிடுங்க, நான் கிளம்புறேன். வெளியே போயிட்டு வந்து இப்போ தான் படுத்துருக்கேன். 1/2 மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே எழுப்பி விட்டுருக்கேன். வெளியே போனேன்? எப்போ போனேன்? 6:30 எழுந்துச்சி போயிட்டேன். போயிட்டு இப்போ தான் அந்த ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகுது. அதான் எங்கே போனேன் சொல்லாமல்? மீதி வாங்கிட்டு போயிடாத, எழுந்துச்சி வெளியே போய் பார்ப்போம், எங்கே போனேன்னு தெரியும். வெளியே போய் என்னத்தை பார்க்க சொல்லுது? வெளியேனா வீட்டுக்கு வெளியே இல்லை, ஹாலில் போய் பாரு, இல்லைன்னா யார் ரூமில் போய் பாரு. எழுப்பாது, 1/2 மணி நேரம் தூங்கி ஆகணும். 2 பேரும் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் எழுப்பி விடுங்க, போங்க. ஆனால் என்னாச்சு மனோ? நீ எந்திரிச்சு போய் பாரு, போ. 6 மணி தானே ரேஷன் தூக்கிட்டு இருக்கா, அங்கே எப்படி போய் எட்டி பார்க்க முடியும்? போ, எழுந்துச்சி போய் உங்கள் குழந்தைகிட்ட போய் கேளு, அவள் கிச்சனில் தான் இருப்பாள், நான் எங்கே வெளியே போனேன்ட்டு. நீ வாயத்தோடு சொல்ல மாட்டேன், அவட்ட போய் கேட்கணுமா? எந்திரிச்சு போய் பாறேன், ஏன் டேக்கில் இட்டுட்டு இருக்கேன், போய் பாரு, போ. சௌமியா மச்சான் இதை வரேன். வேலையாக இருக்கேம்மா? கொஞ்சம் மச்சான் நான் வரேன். இல்லை காஃபி வேணும், போட்டியா? வாட்டாச்சு மச்சான், கொண்டாடுறேன். சரிம்மா, பொறுமையா வா. என்ன காஃபி கொண்டு போறியா? நான் கொண்டு போகிறேன். ஐயா நீ ஃபஸ்ட்டு போ, அப்பா இருக்குவார், என்ன இருக்குவார். இது யாரு கிட்டுமா? எப்போ வந்த? சொல்ல வேலைப்பட்ட நீங்கள் வரீங்கன்னு. என்னாச்சு? அப்போ பார்க்கணும் போல இருந்துச்சா? யாரெல்லாம் வந்தீங்க? காஃபி. எப்போ வந்த? 1/2 hour ஆயிட்டு. வர்றேன்னு சொல்லவே இல்லை. வரட்டான்னு கேட்டால் வேண்டாங்கிங்க, வரேன்னு சொன்னாலும் வேண்டாம் தான் சொல்லுவீங்க, அதுதான் சொல்லாமல் வந்துட்டோம். இது இங்கே எப்படி இருந்த? மச்சான் வந்திருக்கா? மச்சான் வரல. ஏர்போர்ட்லேருந்து எப்படி இருந்த?
உங்கள் அண்ணன் வெளியே போனேன்னு சொன்னா போனே கூட வந்தான். ஆமாம். உங்கள் அண்ணன்ட்ட மட்டும் சொல்லியிருந்தியா என்ன? இல்லை, கொஸ்டின் கேட்டே இருக்கணுமா? எப்படி அந்த பதில் சொல்லு. காலையில் உங்களுக்கு ஃபோன் அடிச்சல, என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லதுக்கு தான் ஃபோனே அடித்தேன். நீங்கள் கேட்கவே இல்லை. ஃபோனை வை, நான் தூங்க போகிறேன்ட்டு வச்சிட்டிங்களா. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு அடிக்கலான்னு பார்த்தேன். மச்ச ஃபோன் அடிச்சிருக்கு, நான் எடுக்கல, பேக்குள்ளே கிடந்துச்சு ஃபோனு. திருப்பி உங்களை வர சொல்லிட்டு மச்சட்ட பேசலான்னு உங்களுக்கு கால் பண்ணேன்னா மச்ச அப்புறம் அண்ணனுக்கு ஃபோன் அடித்து கேட்டிருக்கு வந்துட்டாலா என்னன்ட்டு. அந்தால அதுக்கப்புறம் அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணான். அந்தால வெயிட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து கூட்டம் ஒரு இழிச்ச வாய் அண்ணன் கிடச்சிக்கிட்டான் நல்லா. அதுக்கு தான் இப்போ வெளியே போயிட்டு வந்து இப்போ தான் தூங்குதான் சொன்னானோ. ஏறும் மாடு சொல்லாமல் போயிருக்கு. நான் தான் முடிஞ்சது வரேன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் தேவையில்லாமல் அழைதியே? நான் வந்ததில் அப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லையா? தேவையில்லாமல் அலையாண்டான்னு தான் சொன்னேன். வேற என்ன? காஃபி உனக்கு கொண்டு வந்தியா இல்லை என்ன கொண்டு வந்தியா? உங்களுக்கு தான். சரி வந்து அரை மணி நேரம் ஆயிட்டுங்களா? இவ்வளோ தான் எங்கே போனேன்? என்கிட்ட நீங்கள் தூங்குறேன்னு தானே சொன்னீங்க. பிறகு அண்ணனும் போய் தூங்க தான் சொன்னால் கொஞ்சம் நேரம். எல்லோரும் தூங்குறீங்களா, ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் தான். நீங்களாம் எந்திச்சு வரும்போது பேசிக்கலான்னு. சரி ட்ரெஸ்ஸை மாற்றினானே. ரூமில் 3 இயர் தூங்கிட்டு இருக்கீங்க, நான் வந்து எப்படி ட்ரெஸ் மாற்றேன்? அங்கே தானே ட்ரெஸ் இருக்குது. நீ அறிவாளி தான், ஒத்துக்கிறேன். ட்ரெஸ் எடுத்துகிட்டு சௌமியா ரூமில் போய் மாற்ற வேண்டியதானே? அண்ணனும் மைனி அங்கே போய் தூங்கு கொஞ்ச நேரம் சொன்னாவே. நான் தான் யாரோ ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்காங்களாமே, தூங்குறாங்கன்னு சொன்னாங்க மைனி. அவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு தான் போகல. அப்படியா? யாருன்னு சொல்லலையே சௌமியா? ரூம்குள்ளே நீ போலையா? நான் யாருன்னு கேட்டேனே, யாருன்னு தெரிலன்னா சொன்னாங்க. பேரை கேட்டியா இல்லையா? பேரை சொன்னாலா சௌமியா? இல்லை, ஏய்க்கு எப்படி கேட்குங்க? போய் பார்த்துட்டு வா யார் தூங்குதுன்னு. நான் போகல. சும்மா போய் பார்த்துட்டு போ. நான் போகல. நல்லா தெரிஞ்ச பொண்ணு தான், போய் பார்த்துட்டு வா. நான் பார்க்கலாம் போகல. யாருன்னு சொல்லுங்கள். என்ன பண்ணுற நீ? ஹாலு ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்காங்க, தெரியுதோ தெரியலையா? நீங்கள் தான் சொல்லுதீங்க நான் வந்தவொடனே எதிர்பார்க்குறத கொடுக்க மாட்டேங்கன்னு. அதான் நான் இப்போ வந்திருக்கேன்ல, அதான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் இப்படி திட்டுறீங்க. இங்கே யாரும் இல்லைல்ல இப்போ. அதுக்கு தானே ஊரில் கேட்டு கொடுக்காம வந்துட்டேன்னா. தான் ஊருக்கு வாரம் தானே சொல்லியிருந்தேன். அப்புறம் என்ன? ஒன்று தந்துட்டு வந்திருக்கலாம்ல, நான் ஒன்று தானே கேட்டேன். ஊருக்கு வாரம் தானே சொன்னேன், வந்தப்புறம் வாங்கியிருக்க வேண்டியதானே. அது வரைக்கும் இருக்க முடியலையா? சரியாக பேசவே இல்லை, அதான் பார்க்கணும் போல இருந்துச்சு. ரூமில் யார் தூங்குதா? எனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம், குழுக்க கண்டுபிடிக்கியா? ம், என்ன ஆச்சு இப்போ? வாயை திறந்து பதில் வர மாட்டேக்கு. சரி. நெக்ஸ்ட் மை மிஸ்ஸஸ் உன்னை டிவோர்ஸ் பண்ண பிறகு. ரேஸ்மாவா? ம், பரவாயில்லையா? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ நான் வந்திருக்க கூடாதோ? நான் தான் வராண்டான்னு தானே சொன்னேன். நீயா வந்த? அவள் இருக்கான்னு தான் உன்னை வராண்டான்னு. ஒன்றா இருந்தால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்ல. எனக்கு பிடிக்காத அவள் தெரிஞ்சுக்கோல. நீ வந்தால் டிஸ்டர்ப் ஆகணுன்னு தான் உன்னை வராண்டான்னு. வர நாடு சொல்லியிருந்துருக்கணும். அப்போ நீங்கள் சொல்லியிருப்பீங்கள்ல. சொல்லாமல் வந்து ஏன் தப்பு தான். ஆமாம், நீ சொல்லியிருந்தா நான் சொல்லியிருப்பேன். நீ வராண்டா ரேஷ்மா அங்கே இருக்கான்னு. இப்போ நான் கேட்டலாம் வரட்டுமான்ட்டு. இப்போ சொல்ல வேண்டியதானே ரேஸ்மா வருவா அப்படின்ட்டு. அதுக்கு தானே உன்னை வராண்டான்னு சொன்னேன். நான் ஊருக்கு வரேன்ட்டு. நீ திடுதுப்புன்னு வருவேன், எவனு தெரியும். சரி, நந்தினி எங்கே போகிற? ஊருக்கு கிளம்புறேன். வந்து 1 மணி நேரம் கூட அவ்வளோ ஊர் கிளம்புற? என்னாச்சு? நீங்கள் தானே இப்போ சொன்னீங்க நான் இருந்தால் உங்கள் 2 இடத்துக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் ஆகாது. இங்கே வா, இங்கே வந்து உட்காருவா. இல்லை, நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சொல்கிறது கேளுங்க வா. கேட்பே கேட்க முடியாது. கேட்பனா இப்போ எப்படி உட்காந்து அப்படியே வந்து உட்காரு. நான் தொந்தரவாக இருக்க விரும்பலை. சொன்ன கேளுவா. டென்ஷன் ஆகாத. விளையாட்டு கிண்டல் பண்ண ஒன்று சரியா? போய் சொல்லாதீங்க. வாங்கிட்டியா? நம்பிக்கை இல்லையா? அப்புறம் ஏன் வந்திருக்கான்? அது அங்கே ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நாங்கள் வேறு இப்போ புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அங்கே போயிட்டு வந்தால் டைம் ஆகும்ல. அதான் இங்கே அவங்கள வர சொல்லியிருந்தாங்க, சரி பண்ணி கொடுத்துருன்ட்டு. இப்போ யாரோ சொன்னாங்க, சார் இந்த ப்ராஜெக்டில் கொஞ்சம் சேர்த்துக்கோ, கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்ட்டாங்க. அதான் ஆஃபீஸில் ஒரு பொண்ணை வைக்க முடியாதுல்ல நம்ம. அதான் நம்ம வீட்டில் சௌமியா இருக்கல, நம்மளோட இருக்கட்டும்னு கூப்பிட்டு வந்தோம். ஹோம்ஒர்க் ரேஸ்மாவும் கொஞ்சம் டேலண்டான பிள்ளைங்க, அதனால் ஹோம்ஒர்க் அனுப்ப முடியாதுங்க. அதனால தான் ரேஸ்மாவை அனுப்பிவிட்டாங்க. சரி, அது நாங்கள் அனுப்ப சொல்லவே இல்லை, சார் அனுப்பிவிட்டு தான் சொன்னாங்க. ஓகேவா? எவ்வளோ நாள் இருப்பான்? ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் இருப்பான். என்ன ஒரு 10-20 நாள் இருப்பானே. என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லைல்ல இவன் இங்கே இருக்குதா? சொல்லக்கூடாதுன்னு இல்லை, சொன்ன நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகல. நீங்கள் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு தான் சொல்லலை. சரியா? டென்ஷன் ஆகாத. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கலாம் என்கிட்ட. போய் சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க, மறைக்கிங்க. நீ நார்மலாக இருக்க மாட்டல, டென்ஷன் ஆகல, அதுக்கு தான் சொல்லலை. புரியுதா? நைட்டு இப்போ சொல்லியிருக்கலாம்ல கிளம்புறேன்ட்டு. காலைல நான் கூப்பிட்டு வந்திருப்போம்ல. இங்கே வேண்டான்னு சொல்லுவீங்கன்னு தான். சரி, காஃபி குடிச்சியா? குடிச்சிட்டு. உங்கள் அண்ணன் 2 பேர் தானே தூங்குதானே, நீ வந்து எழுப்பிருக்கலாம்ல வந்த உடனே. நீ தூங்கணுன்னு தான் எழுப்பலை. இவ்வளோ நேரம் இப்போ என்ன செஞ்சா? நான் வந்திருக்கேன்ல, அப்புறம் சமையல் பண்ணுறேன்னு கேட்பீங்கல்ல, நான் தான் பண்ணிகிட்ருந்தேன். பண்ணிட்டியாகும்? சாம்பார் இப்போ தான் அடுப்பில் வச்சுருக்கேன், சட்னி ரெடி பண்ணணும். சாம்பார் சட்னி தானே? பொடி திரிக்கேன்ப்பா. ம், அச்சோ சார், இது யாரு? சரி, ரூம்லேயே தூங்குறதுக்கு காலைல படுத்து கொடுமா. உங்கள் அண்ணன் நீ ரூமில் தூங்கட்டும். ம், சரி. பகல வேணா நம்ம ரூமில் தூங்கிக்கோங்க. சரி ரேஷ்மா, சார். நீங்கள் ஹாலில் இருக்கிறத நான் பார்க்கல, தான் வந்து. அதனால என்ன வர வேண்டியதானே? காஃபி குடிச்சிட்டியா? இல்லை சார், இனிமேல் தான். சரி, காஃபி குடிச்சிட்டு கிளம்புங்க, வச்சுக்கிறோம். நேரம் ஆயிட்டல. ஓகே சார். சார் இது யாரு சார்? இது யாரும் தெரியலையா? இல்லை சார், உங்கள் ஒய்ஃப் இல்லைங்க. திரும்பி ஒன்று தானே கேட்கான். அம்மா வீட்டில் தான் இருக்கேன். எப்படி இருக்குன்னு கேட்க ஒரு வார்த்தை கேட்க முடியாது. கேளுடி. என்ன நினைப்பான்?
ஹாய் ரேஷ்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்கள் எப்படி இருக்கீங்க மேடம்? இப்போ தான் வந்தீங்களா? ஆமாம், இப்போ தான் வந்தேன். நீ எப்போ வந்த சொல்லவே இல்லை. நான் வந்து 10 நாள் ஆயிட்டு மேம். காஃபி கொடு அவளுக்கு போ. சாமி ஒத்திர செய்த பாரு போமா. மைனி கொடுப்பாங்க, நான் கொடுக்கல. எதுக்கு இப்படி பேசுகிற? நான் சாமியிட்ட தான் கேட்டேன், நீ கொண்டு வந்து தந்துடலாம். இப்போ அவளுக்கு கொண்டு கூட அவள் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கல, இங்கே வந்து உட்காந்துக்கிட்டேன். காஃபி தந்தவா? சரி, வேலைக்கு போகிறீங்களா? ஆமாம். ஏன்? நான் வந்திருக்கேங்களா? அதுக்கு என்ன செய்யணும்? உங்களை பார்க்க தானே வந்தேன், உங்கள்கிட்ட பேசணும்னு. வந்து பார்த்தா நான் பேசிட்டு தானே இருக்கேன். வேறு என்ன, நைட்டு வந்துடுவேன்ல. உடனே அந்த மூஞ்சி விட்டாத. சொல்ல தானே செஞ்சேன், முக்கியமான ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குன்னு. ஒருவேளை இன்னைக்கு வருமானு எனக்கு தெரிஞ்சிருக்கோ ஏற்கனவே. அதான் நான் 8:30 வரைக்கும் தூங்கியிருக்கேன். இப்போ இவ்வளோ தூரம் வந்து பேசிகிட்டு இருக்கல, அப்புறம் என்ன? நைட்டு வந்ததுக்கப்புறம் நானே தூங்குறனால விடுவியாக்கும். நீ சொல்லேன், விடிய தூங்கிட மாட்டேன், நல்லா தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கி நாளைக்கும் தூக்கமே கிடையாது. இந்த வாய்ப்பில் மறுபடியும் கிடைக்காது. பைத்தியவரி ரேஸ்மா வேறு வந்திருக்கா. பகல் லேட்டாக அவள் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரேன். நைட்டு வந்துட்டு பேசுகிறேன். அவன் எழுந்துட்டானாமா? தெரியல சார். இல்லை உட்கார வேண்டியதானே சோபால? இவ்வளோ இடம் இருக்கலாம். நன்றி தானே உட்காந்துருக்கான். நின்றுட்டே இருக்க, உட்காரக்கு என்ன தயக்கம்? நான் ஏஞ்சி போகிறேன், உட்காருவேன். அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும்ல, ஹாப்பியாக இருக்கும்ல? வந்ததும் அற வேணுமா? போய் காஃபி கொடுப்போம். நானும் இப்போ ஆஃபீஸ்க்கு வரேன், கூப்பிட்டு போங்க. ஆஃபீஸ்க்குலாம் நீ வரேன், வீட்டில் இருக்கு. சாமி டெய்லி தனியாக தான் இருக்கா. 2 நாள் இருந்துட்டு போய் அவள் கூட பேசிட்டு அவளுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தனியெல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ண மாட்டேன், எல்லோரும் மொத்தமாக தான் உட்காந்து ஒர்க் பண்ணுவோம். அப்புறம் நீ அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு உன்ட்டு பேசிகிட்டு இருக்கவா, வேலையை பார்க்கவா? சொல்லு. எவ்வளோ தரம் நின்றுட்டுருக்கான். காஃபி கூட உன்ட்ட எவ்வளோ தரம் சொல்லிகிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வந்தால் இப்படி தான் கவனிப்பியா? ரொம்ப நல்லா கவனிக்க வைப்போம். நைட்டு வந்துடுவோம்ல, நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ண போகிற? பேச தான் போகிறேன். அப்புறம் என்ன? போ, டைம் ஆகுது, நானும் கிளம்பணும். 1/4 மணி நேரம் பேசியிருக்கேன், காணாதா? காணும். ரியாவா? நீ போய் வேலையை பெரு, அது என்கிட்ட இருக்கட்டும். விடு. சரி ரேஷ்மா, இங்கே இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் காஃபி எடுத்துகிட்டு வரேன்னா. நானும் வரப்பா கிச்சனுக்குலாம். வேண்டாம் ரேஷ்மா, நீ கிச்சன்லாம் போக வேண்டாம். நீங்கள் ஈர எடுத்து கொண்டு தருவா. என்ன வேணாலும் நீங்கள் எந்த கேள்வி கொண்டு வந்து தருவா, சரியா? இவன் இல்லைன்னா சாமி எடுக்கிறது, சாமி கொண்டு வந்து தருவா, சரியா? இதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டான். சரிங்க சார். 1/4 மணி நேரம் பேசுனது உங்களுக்கு ரொம்ப நேரம் பேசுன மாதிரி தெரியுதுன்னு. கையெடுங்க. உட்கார் ரேஷ்மா. நன்றி எதுவும் சொல்ல மாட்டான், நீ ஃப்ரீயாக இரு, சரியா? ஓகே சார். ரேஷ்மா, நான் காஃபி. நம்ம பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா, மேடம் மாதிரி. அப்படியா? ஆனால் என் பொண்ணு தான் ரொம்ப அழகாக இருக்கா. மேடம்லாம் முந்தைய மாதிரி இல்லை. ஏன் சார், மேடம் அழகாக தானே இருக்காங்க. ஓகே தான், இருந்தாலும் முந்தைய மாதிரி இல்லை. எதுக்கு சார் இப்படி சொல்கிறீங்க? நீ கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ பார்த்துருக்க மாட்டல? சார், பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தானே டெல்லி வந்தாங்க, அப்போ தான் பார்த்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நீ பார்த்துருக்கணும். செம்ம க்யூட்டாக இருப்பா. டிகிரி முடிச்சுட்டு ஒரு 6 மாதம் வீட்டில் இருந்தா. அப்போ நான் அவளை பார்க்கல. அதுக்கப்புறம் தான் நான் ஊருக்கு போனேன். அப்போ அவளை பார்த்துட்டு எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என் மாமா பொண்ணு தானே அது. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? 6 மாதத்தில் என்னாச்சு? அதுக்கு முன்னாடி காலேஜ் போயிட்டு வந்துட்டு இருந்தேன்ல, 6 மாதம் அப்புறம் எங்கேயும் போகல, வீட்டிலே வந்துட்டால. மேடம் இன்னும் கொஞ்சம் அழகாயிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப டல் ஆகிட்டா. கல்யாணம் முடிஞ்சால் டல் ஆயிடுவாங்களா? எனக்கு தெரியலையே. உங்கள் பொண்ணு என்கிட்ட வருமா? தெரியல, பழக்கம் இருக்காதுல்ல. அவ்வளோ தூக்குனது கிடையாதுல்ல, ஞாபகம் வச்சுருக்க மாட்டா. சார், டெல்லி வந்தப்போ சேர்ந்தாலே. அப்போ அவள் பிறந்து 40 நாள் தானே இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லைல்ல, மேடம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க யார் யாருன்னு. அதனால் க்ளீனாக போயிடுவாங்க. 2 நாள் அவள் கூட பழகுனா சேர்ந்துருவான். அதை நான் இருந்துன்னு வச்சுக்கோ, மேக்ஸிமம் என் மாமன் கூப்பிட்டா போகவே மாட்டாள். நான் இல்லாத பட்சத்தில் அவனை கூப்பிட்டா போவாள். உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்கள் பொண்ணுக்கு என்ன? ஆமாம் ஆமாம், ஏன் பிள்ளைல அந்த என் மேலே ரொம்ப பசமாக இருக்கா. என்ன குட்டிமா, காஃபி தந்தாலாமா உனக்கு? சரி ரேஸ்மா, நேரம் ஆகுதுல, போய் கிளம்பு. சௌமியாட்ட மனம் எழுப்பி விட்டு சொல்லு, சூரியஜி எழுப்ப சொல்லு. சரிங்க சார். குட்டிமா, நீ அண்ணனை பார்க்கலையா? அண்ணன் தூங்குதான், நீ அப்பாட்ட வந்திருக்கலாம்ல உள்ள. மேடம், சொல்லு ரேஷ்மா. நானும் சார் எழுப்பி விடுவீங்களா கிளம்புறதுக்கு? அப்படியே சாரை சூரஜை எழுப்பி விட சொல்லணுமா? யார் சொன்னா? துறை சார் சொல்லிவிட்டாங்க. எந்திரி மச்சான் அங்கே இருக்கப்பா. எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி வந்தாச்சு. ஹாலில் வந்து காஃபி கேட்டாங்க. இப்போ தான் உனக்கு கூட்டிகிட்டு வந்து படுத்துருக்கு. அப்படியே எழுப்பினா திட்டுமானு தெரியல எனக்கு. நீ போய் அண்ணன் எழுப்பிட்டாயே. சரி, நான் போய் எழுப்பிட்டு வரேன். ஏன்னா எந்திரி, நேரம் ஆகலையா? நீ ஆஃபீஸ் போலையா? சொல்லு நந்தினி. நேரம் ஆயிட்டில், நீ கிளம்பலையா? மணி என்ன? மணி 9 மணி ஆகிட்டு. எந்திரிச்சு கிளம்ப, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரி துறைங்க. ஹாலில் ரியா வச்சிட்ருக்காங்க, அவங்க தான் எழுப்பி விட சொன்னாங்க. சரிம்மா, நான் வரேன், குளிச்சுட்டு வரேன். காஃபி எடுத்துகிட்டு வரவா? துறை குடிச்சிட்டானா? ஆமாம், குடிச்சிட்டாங்க, நான் தான் கொடுத்தேன். சரி, நான் குளிச்சுட்டு வரேன். சரிண்ணா, அவங்களையும் எழுப்பிவிடு. சரிம்மா. காஃபி குடிச்சியா இல்லையா? பாலாட்டு குடிச்சியா? நந்தினி, நந்தினி, இங்கே இருந்துட்டு உனக்கு கூப்பிட்றது காதில் விளையாடி. ஏய், கொழுப்பு பற்றியா இவளுக்கு? நந்தினி, மச்சான் கூட எனக்கு கேட்க இல்லையா? ஏன் அப்படி நிற்க? கூப்பிடட்டும், நல்லா கூப்பிடட்டும். கோவப்படாது. கூப்பிட்றது காதில் விழுதா விளையாடி? இல்லை எந்திரிச்சு வரணுமா? கூப்பிட்றது எனக்கு கேட்கும்னு தெரியுதுல்ல, அப்போ என்னன்னு சொல்லுங்கள், கேட்கும், கொண்டு வரேன். நான் என்னன்னு அங்கே வந்து கேட்டுட்டு திருப்பி வந்து எடுத்துகிட்டு தானே வரணும். நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஓ அப்படியா? நான் உன்னை இங்கே வந்து என்னென்னு கேட்டுப்போன்னு சொன்னேன்னா, அங்கேருந்து கூட என்னென்னு கேட்க முடியாதோ? நான் சௌமியா தானே காஃபி கேட்டேன், நீ ஏன் காஃபி கொண்டு வந்த? சரி சொல்லுங்கள், என்ன வேணும்? ஒரு மயிர் வேண்டாம், உன் வேலை ஏதாவது மட்டும் பாரு. மனோ, பாலா, சொல்லு. என்ஸ்டியில் என்ன தூங்கிட்டு இருக்கேன்? மணி என்ன ஆகுது? எருமாடு ஆனால் குளிச்சிட்ருக்கான்.
வெளியே போனவே எஞ்சி கிளம்புறான், உனக்கு எந்திக்க முடியலையா? உள்ளே வந்து எட்டிட்டு மிதிச்சிருவேன் நாயை. பிள்ளை வந்திருக்கா, பிள்ளை எஞ்சி வந்து பார்க்க வந்திருக்கேன் நாயை. அப்படி உனக்கு ஒரு தூக்கமா? யார் ரியா வந்திருக்கலாம்? எந்திரிச்சு வா நாயை. ரியாமா எப்போ வந்த? சொல்லவே இல்லை மாமாட்ட வரேன்னு. நீ சொல்லவே இல்லை எருமை வரவனு. எனக்கு தெரிஞ்சதானே நான் சொல்லுவேன். நான் எங்கே கூப்பிட போனேன்? மானோலா போய் கூப்பிட்டு வந்திருக்கான். சொல்லவே இல்லை, அவனுக்கு மட்டும் தெரியுமாக்கும். 6:30 ஃபோன் அடிச்சா, நான் தூக்கிறதுக்கு பிற பண்ணதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். மச்சான் இவனுக்கு கால் பண்ணியிருக்கு மானோவுக்கு, அதான் போய் கூப்பிட்டு வந்திருக்கான். அவன் மட்டுமா வந்திருக்கான்? ஆமாம். ஒன்றும் சொல்லையா? ரேஸ்மாவை பார்த்தாலா? சௌமியா ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னோடனே ரூமுக்கு போலவா யாருன்னே பார்க்கல. பிறகு நான் காஃபி கேட்டேன்னா அந்தெல்லாம் இங்கே வந்தா என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். பிறகு ரேஷ்மா வந்தா எப்படி இருக்குன்னு கேளுங்கன்னு கேட்க மாட்டேக்கா. காஃபி கொண்டு கொடுக்க மாட்டேக்கா, கொடுக்க முடியாதுன்னுட்டு சத்தம் போட்டேன். திருப்பி பேசினா கொண்டு கொடுத்தா. அவட்ட எதுவும் பேசுகிறாமே. ரேஷ்மா தான் நம்ம கூட ஆஃபீஸ் வந்துடுவாளா? செஞ்சுட்டேண்ணா. இல்லை, தூங்க தான் செய்தான். அவனை எழுப்பிட்டில இல்லையா? மனம் எழுப்பி விட்டுருப்பான். சமயா காஃபி தாமா? கொண்டு குடிக்க நான் போகல. சமயா வரும்போது ரூமில் என் ஃபோனோட கொஞ்சம் எட்டோமா? சரி மச்சான். ஃபோனை எடுத்துகிட்டு சொல்லி தான் கூப்பிட்ருக்கோம். நான் ஃபோனை எடுத்து கொண்டு கொடுக்கேன். அப்படியே காஃபி கொண்டு கொடுக்கேன். சரி கொண்டு போ. காஃபி ஃபோனு தாங்க. சௌமியா, மச்சான் நான் உன்ட்டு தினமும் ஃபோன் எட்டுவானே. சரி, எடுக்க முடியல, வேலையாக இருந்தால் சொல்லியிருக்கலாமே நீ. சரி, இதுக்கு தான் அவளை அப்போ கூப்பிட்டீங்கன்னு நினச்சி அவள் தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஃபோனு தாங்க, நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். உன்னை எங்கேயே வச்சிரு, நான் எடுத்துக்கிடுவேன். எதுக்கு கோவமா? நான் ஏன் உன் மேலே கோவப்பட போகிறேன்? ஃபோன் ஏன் வேண்டாங்க? இப்போ அது தேவையில்லை. அப்போ ஏன் எடுத்துகிட்டு வர சொன்னீங்க? நான் உன்னை எடுத்துகிட்டு சொல்லி சௌமியா தானே சொன்னேன். ஊருக்கு அவன் வந்தால் தான் அங்கேயும் நிம்மதி இல்லாமல் பண்ணுறேன். இங்கேயாட்டு வந்து நிம்மதியாக இருக்கான், இங்கேயும் வந்து ஏன் தேவையில்லாமல் அவன் டென்ஷன் படுத்திட்டு இருக்க? ஆனால் அவன் கூப்பிட்டானா? இங்கே வேலையும் வீடுமா இருக்கிறதுனால தான் ஊருக்கு வர ரிலாக்ஸ் பண்ணலான்னு. அங்கேயே அவனை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன். இப்போ இங்கே தான் நிம்மதியாக இருக்கான் வேலை பார்க்குற இடத்துல. இங்கேயும் வந்து ஏன் அவனை டென்ஷன் படுத்திட்டு இருக்கேன்? நான் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி கூட அவன் புலம்பிட்டு இருந்தால் கூட நினச்சிட்டு இருந்தால் கூட சந்தோஷமாக தான் இருந்தான். அவனுக்கு என்றைக்கு அவனை கல்யாணம் பண்ணானோ அன்னையிலேருந்து அவன் நிம்மதியும் போச்சு, சந்தோஷமும் போச்சு. ஒரு நாள் கூட அவன் நிம்மதியாகவே இருந்த மாதிரி இல்லை. எப்போ பாரு ஒன்றால் ஏதாட்டு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்குது. இல்லைன்னா அப்பா பிரச்சனை பண்ணுறாரு, இல்லைன்னு வச்சுக்கோ நீ அவன்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க. ஆனால் மொத்தத்தில் எல்லாரும் சேர்த்துட்டு அவனை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்குது. ஏமானையும் தப்பு இருக்குது. நீ இந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்துச்சோ, ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் உனக்கு கல்யாணம் பண்ண சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். ஒன்றை சொல்லணும் நாயே, உனக்கு லவ் பண்ணதுக்கு ஊரில் ஒரு திலமே கிடைக்கலையா? ஒரு நாளாட்டு நிம்மதியாக இருக்கியா சொல்லு? நான் அசிங்கப்படுத்திட்டு அங்கே போய் உட்காரையும், தெருவில் போய் உட்காரையும், அடுத்த வீட்டுக்கு போவையும், ஊராட்சி கேவலப்படுத்திட்டு இருக்கேன். நான் நீ மறுபடியும் கூட்டி கொண்டு உள்ளே வச்சிருக்கேன். சும்மா இரு, தேவையில்லாமல் அதை பற்றி பேசாது. இப்போ அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, ஐயா அப்பனுக்கு அசிங்கம் இல்லை, எனக்கும் உங்களுக்கும் தான். இன்னும் ஒரு நாளாக ஒன்று நிம்மதியாக இருக்க கொடுத்தாலா? என் தலையெழுத்து அப்படி தான் இருக்குது, அதுக்கு என்ன செய்ய முடியும்? உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? சொல்லு. உங்கள்கிட்ட இல்லை, பவி ஹஸ்பண்ட்டு. உங்கள் ஃப்ரெண்டு என்ன கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் நிம்மதி இல்லாமல் இருக்காங்களோ? ஆமாம், இல்லை டவுட் வர உனக்கு இருக்கா? நீ கொஞ்சம் படப்படுத்துறவனே. உங்கள் ஃப்ரெண்டு சந்தோஷமாக இருக்கணும்னா நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். அவன் சந்தோஷமாக இருக்க மாதிரி நடந்துக்கிடணும். எனக்கு தெரிஞ்சு நீ சந்தோஷமாக வச்சுக்கிட வாய்ப்பே கிடையாது. சரி, என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், அதை நான் செய்கிறேன். அவன் தான் சொன்ன கேட்க மாட்டேக்கானே, நீ தானே வேணும்னு நிற்கும் நாய். ஒரே ஒரு கொஸ்டின் கேட்க பதில் சொல்லுங்களேன். கேளு. உங்கள் ஃபோனில் இப்போ நான் வரும்போது ஒரு ஃபோட்டோ மாற்றி வச்சேன் டிபியில், அது எப்போ மாற்றுறீங்க? அந்த ஃபோட்டோ ஃப்ளைட்டில் வச்சு தான் பார்த்தேன். அது வீட்டுக்கு வந்து மாற்றிக்கலான்னு பார்த்தா மறந்துட்டேன். அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழித்து மாற்றணும்னு நினைக்கிறேன். சரி, அதையும் கேட்க. ஒன்றும் இல்லை. அப்புறம் இன்னொன்று கேட்கட்டா? சரின்னு சொல்லுவீங்களா? கேளு. அக்கா வீட்டுக்கு போட்டா? போக வேண்டியது ஒன்று ஏர் போக வேண்டாண்ணா. சரி, ஃபோன் வேணுமா இல்லை அங்கே வைக்கவா? வேண்டாம், அங்கேயே வை. சரி. ஏண்ணா சொல்லுங்க தெரியும். சாப்பிட்டியா? பாப்பலங்க தூங்கிச்சுதா? பாப்பா எப்பாட்ட இருக்கான். நான் நீங்களாம் போன அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்ல வேண்டியது என்ன ஹெல்ப் பண்ணுறேன்னு கேட்க. ஈவினிங் எப்போ போல வீட்டுக்கு வந்துடுவீங்களா? ஆமாம். என்ன வந்தது நைட்டு என்னை ஊருக்கு அனுப்பி வச்சிருவியா? ஃப்ளைட் ஏற்றி விட்டுருவியா? ஏன் என்னாச்சு? நாளைக்கு சண்டே லீவு தானே உனக்கு? நாளைக்கு நைட்டு கிளம்புனா காணாதான்? இல்லை, நான் இப்போவே கிளம்பலான்னு தான் பார்த்தேன். நீ வேலைக்கு போகணுன்னு தான். ஃப்ளைட் வந்து நைட்டு கொண்டு அனுப்பிவிடுவியா? தான் ஏன்னு கேட்க, இப்போ தானே வந்தேன். ப்ளீஸ், நான் எதுவும் கேட்காத, நீ அனுப்பி வைண்ணா. எவ்வளோ ஆகும் ஃப்ளைட்டுக்கு? நான் உன்னை போட்டு விட்றேன். என்னாச்சு? துறை பார்த்தியா இல்லையா? எதுவும் சொன்னாண்ணா? அவளை பார்த்து பேசாக்கி தானே வந்தேன். பார்த்தேன், இவ்வளோ தூரம் பேசுனேன். அப்புறம் உடனே கிளம்புறேங்க. எதுவும் சொன்னாண்ணா? வா, நீ இதுக்கு தான் நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். எதுவும் சொன்னால் நேராக அவங்கள்ட்ட போய் கேட்க.